லஞ்சம் கேட்ட போலீசாரை நோக்கி முதல்வர் விஜய்க்கு போன் போடவா என்று லாரி ஓட்டுநர் கேட்டதும் அந்த அதிகாரி பயந்து அதிர்ச்சியடைந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. विजय थालापति जी, मैं देखो ये हमारा कंटेनर एम्प्टी है, सील भी नहीं लगा है, इसमें सील नहीं है, हमारी गाड़ी एम्प्टी है, फिर भी जबरदस्ती कर रहे हैं जी। और जो कि मैं उधर से हाथ हिलाया, ये सर विजय थालापति, मेरे पास नंबर है, कॉन्टेक्ट नंबर है, मैं भेजता ना, देख लो सर, आप देख लो विजय थालापति जी। முன்பெல்லாம் லாரி ஓட்டுநர்கள், சிறு வியாபாரிகள், பொதுமக்கள் ஆகியோர் அதிகாரிகளிடம் லஞ்சம் கொடுக்காமல் வேலை செய்ய முடியாத நிலை இருந்தது. போக்குவரத்து போலீசார், பத்திரப்பதிவு அதிகாரிகள், வருவாய்த்துறை ஊழியர்கள் உள்ளிட்ட பல துறைகளில் லஞ்சம் என்பது வழக்கமான விஷயமாக கருதப்பட்டது. ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது. லாரி ஓட்டுநர் ஒருவர் தைரியமாக அதிகாரியை எதிர்கொண்டது மக்களிடையே பரவியுள்ள புதிய நம்பிக்கையின் அடையாளம் என சொல்லப்படுகிறது. முதல்வர் விஜய் அவர்களது பெயரை சொன்னாலே போதும் என்ற அளவுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்படுகின்றனர். இது ஊழல் ஒழிப்பில் தாவேகா அரசு எடுத்துள்ள உறுதியான நடவடிக்கைகளின் நேரடி விளைவு என சொல்லப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பல முக்கிய சீர்திருத்தங்களை செயல்படுத்தி வருகிறது. அரசு அலுவலகங்களில் லஞ்ச எதிர்ப்பு அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டு புகார் அளிக்கும் தொலைபேசி எண்கள், வாட்ஸ்அப், மின்னஞ்சல் விவரங்கள் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் ஊழல் அதிகாரிகள் மீது தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. டிவிஏசி மூலம் பல சோதனைகள் நடத்தப்பட்டு லஞ்சம் வாங்கிய அதிகாரிகள் கைது செய்யப்படுகின்றனர். பத்திரப்பதிவு, வாகனப்பதிவு, பட்டா மாற்றம், கட்டட அனுமதி போன்ற அன்றாட சேவைகளின் லஞ்சம் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அதோடு ஒப்பந்த பணிகளின் கமிஷன் லஞ்சம் இல்லாமல் வெளிப்படையான டெண்டர் முறை அமல்படுத்தப்படுவதால் அரசுக்கு பெரும் சேமிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த மாற்றங்கள் அனைத்தும் மக்களுக்கான ஆட்சி என்ற தாவேகாவின் கொள்கையை நிரூபிப்பதாக மக்கள் சொல்கின்றனர். முதல்வர் விஜய் தொடக்கத்திலிருந்தே ஊழல் ஒழிப்பு என்பதை தனது முதன்மை இலக்காக அறிவித்திருந்தார். விஜய் வந்த பிறகு லஞ்சம் குறைந்து விட்டதாகவும், சாதாரண மக்கள், வியாபாரிகள், லாரி ஓட்டுநர்கள், விவசாயிகள் அனைவரும் இந்த மாற்றத்தை உணர்வதாக கூறப்படுகிறது. தாவேகா அரசு கொண்டு வரும் பல்வேறு மக்கள் நலத் திட்டங்கள், தொழில்நுட்ப சீர்திருத்தங்கள், வெளிப்படையான நிர்வாகம் ஆகியவை தமிழகத்தை ஒரு முன்னேற்றமான ஊழல் இல்லாத மாநிலமாக மாற்றும் என்பதில் மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது.